வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற மே மாதம் 10ஆம் தேதி நமக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மேலும் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த மந்த்துக்கான ஏப்ரல் மந்த்துக்கான வெபினார் அப்படின்றது வர்ற மே 3 சண்டே அன்றைக்கி நமக்கு வர்ற சண்டே, அதாவது மே 3 நமக்கு டைம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ மார்னிங் டு ஈவினிங் எப்போ வேணாலும், மார்னிங் 10 to ஈவினிங் 5 o'clock வரைக்கும் எப்போ வேணாலும் அந்த டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் அதில் ஜாயின் பண்ணியிருக்கணும். சேனலுடைய லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் வந்து வெபினாருக்கான லிங்க் வந்து அதில் வந்துடும். என்ன டேட் அண்ட் டைம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும். ஸோ அந்த டேட் அண்ட் டைமில் நீங்கள் மே 3ஆம் தேதின்றது டேட்டு, பட் டைம் அப்படின்றது கொஞ்சம் பண்ண இருக்கலாம். அட் த சேம் டைம் இன்றைக்கான அனாலிசிஸும் அண்டு 0 to ஹீரோ பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது, கொஞ்சம் குழப்பம் கிடைக்கும். ஏன்னா குறிப்பிட்ட லெவல்ஸ் கொடுக்குறாங்களா, லெவல்ஸை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம்னா அது ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஒவ்வொரு நாள் டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சேனல் எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். தொடர்ச்சியாக ஒரு 6 மாதம் நம்மளுடைய அனாலிசிஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கான்செப்டை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பில்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான். அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட் மேக்கிங்காக கொண்டு போயிட்டு போயிடலாம். அதே நேரம் இந்த மந்த்லி செஷன்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கேட்டிருந்தீங்க, ரெக்கார்டிங் செஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு. ரெக்கார்டிங் இருக்காது. ஏன்னா ரெக்கார்டிங்கிற ஒன்று நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து லேசினஸ் ஆகிடுறாங்க. அதை எப்போ வேணால் வச்சு பார்த்துக்கலாம் பொறுமையாக அப்படின்னு சொல்கிறது. அல்லது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது மொத்தமே உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வச்சோம்னா எவ்வளோ வரும்னா ஒரு 8 hours வரும். அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஒரே நாளில் எடுக்க சொன்னால் கூட நான் எடுத்துருவேன் 8 hours. பட் அந்த 8 hours எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் பார்த்துட்டு அதை அப்படியே போய் அடுத்த நாள் பார்க்க முடியுமா மார்க்கெட்டில் கேட்டால் முடியாது. அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் 2 மணி நேரம் எடுக்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறோம். ஏன் சண்டே எடுக்கிறோன்னா, அந்த சண்டேயில் எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க. ஒன்று, அந்த சண்டேயில் எடுக்கிற அந்த 2 மணி நேரம் ஈவினிங் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி அடுத்த ஒரு 1 week பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு வீக்கில் சரிங்களா, ஃபஸ்ட்டு வீக்கில் வரக்கூடிய செஷனு, அடுத்து செகண்ட் வீக்கில் வரக்கூடிய அந்த 2வது செஷனை வச்சும் இந்த ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீக்கில் சொன்னதை வச்சு 3வது வாரம் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கடுத்து 3வது வாரத்தில் வரக்கூடிய அந்த 2வது செஷன் இருக்குல்லையா, 2 மணி நேரம் செஷன் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி அடுத்த வாரம் பார்ப்பீங்க. அப்போ ஓவராலாக கம்பைண்டாக எப்படி பார்க்குறன்றத 4வது வாரம் சொல்லி கொடுத்துரும். அதை நீங்கள் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு அதை புரிய வைக்க முடியும், நீங்களும் அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரேடியாக எல்லா ரெக்கார்டிங்ஸை கையில் கொடுத்துட்டு நான் விற்றுட்டு போகிறதுக்கு எனக்கு வியாபாரம் ஆகும். நான் சேல் பண்ணிட்டு போயிடுவேன். அதில் எனக்கு நல்ல ப்ராஃபிட் தான், எந்த ப்ராப்ளம் இல்லை. ரேட்டை கூட கம்மியாக வச்சு நான் சேல் பண்ணிட்டு போயிடுவேன். பட் அது உங்களுக்கு புரியாது. இண்டிவிஜுவலாக அப்புறம் நான் உங்களை ட்ரெயின் பண்ண முடியாது. இந்த மந்த்லி செஷன்ஸ்க்கான நோக்கமே என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதை உங்களுக்கு படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சிலபஸ் மாதிரி எடுத்து அதை உங்களுக்கு புரிய வச்சு அதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பர்சனலாக ட்ரெயின் பண்ணுறது தான் இதனுடைய நோக்கமே. ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இன்னொரு விஷயம் வந்து ரெக்கார்டிங்ஸ் கொடுக்காத காரணம் வந்து லைவில் ஒவ்வொரு சண்டேஸும் ஈவினிங் 2 hours நம்ம செஷன் இருக்கும் அப்படின்னா தான் அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். ஸோ ஆக்டிவாக நீங்கள் கொஞ்சம் அதில் என்ன சொல்கிறது, உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கும், உங்களுடைய டெடிகேஷன் அதில் இருக்கும். இல்லை எப்போ வேணால் பார்த்துக்கலாம், எப்போ வேணால் பண்ணிக்கலாம்னா அதனுடைய ரொம்ப கேர்லெஸ்ஸாக நீங்கள் விடுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா அது எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து பணம் பண்ணுறதுக்கான விஷயம், பணம் பண்ணுறதுக்கான விஷயம் மட்டும் இல்லை, பணம் இழக்கிறதுக்கான விஷயம் அதில் இருக்குது. அப்போ ரொம்ப லேசினஸ்ஸாக ஒரு கேர்லெஸ்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா பணம் இழக்கிறதுக்கு அபாயமும் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி சண்டே ஈவினிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதுக்காக தான் சண்டே ஈவினிங் வைக்கிறோம். ஒன்று, அப்போ இல்லை சார் நான் வந்து கொஞ்சம் அந்த சண்டே ஈவினிங் தான் ஃப்ரீயாக இருப்பேன், வெளியில் போகணும் வைக்கணுன்றீங்கன்னா நீங்கள் நேரத்தை இழக்க அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முற்படலை அப்படின்னா அதனால் நீங்கள் சம்பாதிக்க முடியாதுன்றது அர்த்தம். அப்போ நீங்கள் பணம் வேணும்னா அதுக்கான நேரத்தை செலவழிக்கணும், சில தியாகங்கள் பண்ணித்தான் ஆகணும். சரிங்களா. ஸோ அதுக்கும் தயாராக இருக்கவங்க மந்த்லி செஷனில் ஜாயின் பண்ணிக்கிங்க. வெபினார்ன்றது ஃப்ரீ தான், யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மே 3 டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டுடலாம். ஓகேங்களா. இன்றைக்கான மார்க்கெட் அப்படின்றது இது ரெகுலராக சினாரியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கான மார்க்கெட் சைட் வேஸ். ஏன் அப்படின்னா நேற்றுக்கு ஒரு ஹை டு லோ நெகட்டிவ் சென்டிமெண்ட்டு, அதுக்கு உள்ள ஓப்பன். அப்போ எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு
உள்ள ஓப்பன். எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ள ஓப்பன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சைட் வேஸ். ரெண்டாவது அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 24,000 ஸ்ட்ராடல் போட்டாங்க ஓப்பன் மார்க்கெட்டில். அப்போ 24,000 ஸ்ட்ராடல் வித் எஸ்டர்டே ஹை அண்ட் வித் இந்த ரேஞ்ச் ஆஃப் எஸ்டர்டே ஹை அண்ட் லோ உள்ள. அப்போ என்ன அர்த்தம்? சைட் வேஸ் ஒன்று. அப்போ இது எந்தெந்த லெவலுக்குலாம் மேலே இருக்காங்க? ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கு மேலே, ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டுக்கு மேலே. அப்போ மேலே 2 மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கீங்களே, மார்க்கெட் மேலே போகணும்னு கேட்டால் பாசிட்டிவ். ஆனால் நேற்றுக்கு ஹை டு லோன்ற நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்கனால எஸ்டர்டே ஹையும் 24,200 வரைக்கும் இருக்குது. ஸோ நியர்பை இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருந்தால், ஒருவேளை 24,100 ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிருந்தால் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. பட் ஓப்பன் ஆனது கீழே உள்ள 23,977. அப்போ அங்கேருந்து நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஹை டு லோ ஒரு 100 பாயிண்ட் வச்சா கூட 936, 26,36னா ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் அதுக்குள்ளே முடிஞ்சது மார்க்கெட். அதை தாண்டி போகணுன்னா எஸ்டர்டே ஹைக்கு ரொம்ப ரேஞ்ச் ஜாஸ்தி. அதே மாதிரி ஹை டு லோன்னு முடிஞ்ச மார்க்கெட், நெகட்டிவில் முடிஞ்ச மார்க்கெட்டு அடுத்த நாள் எஸ்டர்டே ஹையை கட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் 80% இல்லைன்றதை நம்ம சினாரியோவில் பார்த்துட்டு வர்றோம் இல்லையா. ஸோ அதன்படி மார்க்கெட் வந்து சைட் வேஸில் போகிறாங்க. ஓப்பனை விட்டு கொடுக்காம அட் த சேம் டைம் ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டை விட்டு கொடுக்காம மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க. இதனால் யாருக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட் ஆப்ஷன் செல்லர், கால் ஆப்ஷன் பையரை விட புட் ஆப்ஷன் செல்லருக்கு இங்கே ப்ராபபிலிட்டி அதிகம். அவருக்கு தான் டிகே ஆகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. ஸோ அதுதான் இன்றைக்கி ஓவரால் நடந்தது. அப்போ புட்டு டிகேன்றது இன்றைக்கி நடந்திருக்கு. அட் த சேம் டைம் ஸ்பாட் விசஸ் ஃபியூச்சருக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகிருக்கு, ப்ரீமியத்தில் இருக்காங்க. அதாவது நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. பட் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றனால, அதுக்கு முன்னாடியே குறையாமல். இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம்ன்றது 24,092. ஸோ கீழே உள்ள புட் ஆப்ஷன் அப்படின்றது 24,050, மேலே உள்ள கால் ஆப்ஷன் 24,100. இப்போ இந்த 24,050க்கும் 100க்கும் உண்டான மிட் பாயிண்ட் வந்து 24,075 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் அப்படின்றது 24,000 டு 24,200. அப்போ 24,100 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இப்போ ஒயிட் எட்ஜினுடைய டாப் அண்ட் பாட்டம் 24,000 டு 24,100, 24,200. ஷார்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா 24,050 டு 24,100 இருக்குது. அப்போ ரேஞ்ச் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, உள்ளதாக இருக்குது. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு நியர்பை இருக்காங்க மார்க்கெட்டு. எஸ்டர்டே ஹை அண்ட் லோன்றது கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குது. அந்த ரேஞ்ச் லோவுக்கும் ஹைக்கும் உண்டான தொலைவுன்றது ரேஞ்ச் கம்மியாக தான் இருக்குது. அப்போ அகைன் நம்ம ப்ரீமியத்தின் அடிப்படையில் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 24,050 மைனஸ் 60ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 23,990 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அந்த 60 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24,100 ப்ளஸ் 106, 24,206 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். இதுதான் வந்து ஒயிட் எட்ஜினுடைய டாப்பும் கூட. ஷார்ட் ரேஞ்ச் டாப்பும் ஒயிட் எட்ஜ் டாப்பும் ஒன்று. அப்போ 106 ப்ளஸ் 60 அப்படின்னா 166. அப்போ 24,266 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். அப்போ அந்த 166 அப்படியே மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 150 வச்சா 23, 100ன்னு வச்சா கூட 23,890. அப்போ 23,890 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இதுதான் ரேஞ்ச் 1. இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு ஏடிஎம் ப்ரீமியம் எவ்வளோ இருக்கலாம்? இங்கே வந்து 70 குறைந்தபட்சம் ஒரு 140 இருக்கும். அதுதான் நார்மல் டேஸில். இப்போ ஒரு ப்ரீமியம் அதிகமாக இருக்கனால எவ்வளோ இருக்காங்கன்னா 106 ப்ளஸ் 80. இது வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை வச்சு எடுக்கிறேன். நீங்கள் அகெயின் வந்து மாற்றிக்கிங்க. க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே வந்துடும். இப்போதைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஆட் ஆகலை. ஸோ இதை பார்த்துட்டு மாற்றிக்கிங்க. அதேமாதிரி 24,100 வந்து 106, 80னா 180 பாயிண்ட்டுக்கு நியர்பை நமக்கு ஏடிஎம் ப்ரீமியமே இருக்குது. இதை நாளைக்கு டிகே பண்ணணும். அப்போ டிகே பண்ணணும்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டை வந்து சைட் வேஸில் கொண்டு போகணுன்னா என்ன பண்ணுவாங்க? ஐவியை ட்ராப் அவுட் பண்ணுவாங்க. அப்போ ஐவி இன்க்ரீஸ் ஆகிடுச்சா என்ன ஆகும்? மொமெண்டம் கொஞ்சம் கிடைக்கும். அப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு கால் சைடு ஐவி அதிகம், புட் சைடு ஐவி கம்மி. அப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டாங்க என்ன பண்ணுவாங்க? ஓப்பனுக்கு மேலே இருந்தால் காலுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு திருப்பி காலை டிகே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓப்பனுக்கு கீழே இருந்துட்டாங்க டேரெக்டாக காலை டிகே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். இதுதான் ஐவி சொல்கிறது ஓகேங்களா. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி சைடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி முடிச்சிருக்கு. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி 0 to ஹீரோ. அந்த 0 to ஹீரோ எப்படி இருக்கும் அப்படின்றது ப்ராபபிலிட்டி நம்ம பார்த்துருவோம் நிஃப்டியில். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு வந்துடுவோம். பேங்க் நிஃப்டி வந்து 56,000 to 56,500, மிட் பாயிண்ட் வந்து 56,250. அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து இருக்காங்க. அப்போ அவங்க ப்ரீமியத்தின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
56,500 ப்ளஸ் 200னா 56,700, 56,000 ப்ளஸ் ஒரு ரூ. 100 வச்சுட்டா கூட 56,890 நியர்பை வரும், 900 நியர்பை வரும். ஸோ இதிலே ஒயிட் ரேஞ்சு எடுத்துக்கோங்க. 55,700 சரிங்களா. 55,700 இதை ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 56,800 அப்படின்ற ரேஞ்ச் வந்து ஒய்டஸ்ட் ரேஞ்சாக இருக்கும். அப்போ இவங்களுடைய ஐவியும் கணக்கில் எடுத்துக்கணும். முக்கியமாக குறிப்பாக நிஃப்டிக்கு கரண்ட் வீக் ஐவி எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் ஐவி பார்க்கணும். இந்த மந்த்துக்கான ஐவி இருக்குல்லையா, அந்த மந்த் எண்டுக்கான 28ஆம் தேதிக்கான ஐவி நமக்கு கால் சைடு 21, புட் சைடு 15 பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு கால் சைடு 17, புட் சைடு 14, ஆவரேஜாக 2 பக்கம் ஈவனாக தான் இருக்காங்க. அப்போ இதுவுமே இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். நாளைக்கு இந்த கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனுடைய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நெக்ஸ்ட் வீக் 5ஆம் தேதி எக்ஸ்பைரிக்கானது இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல மார்க்கெட் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, மிட் பாயிண்ட்ஸ்க்குலாம் மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா, எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் வச்சு ஓப்பனுக்கு கீழே இருக்காங்களா, இல்லை எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு உள்ளே ஓப்பன் வச்சுட்டு ஓப்பனுக்கு கீழே இருக்காங்களா, இல்லை ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியணும். இப்போ எப்படின்னா பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு, 194 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிச்சிருக்காங்க வீக்லி ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே முடியலை. அப்போ அதில் வந்து பெரிய பாசிட்டிவ் இல்லை, ஒரு மைல்டு பாசிட்டிவில் முடிச்சுக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி ஹைக்கு மேலே நாளைக்கு ட்ரேட் ஆனாலும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இன்றைக்கி ஹைக்கு மேலே நாளைக்கு ட்ரேட் ஆகிறாங்கன்னா கால் சைடு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா. குறைஞ்சிருந்தால் கால் சைடு மொமெண்டம் ஸ்லோவராக இருக்கும், அதிகமாக இருந்துச்சுன்னா கால் சைடு மொமெண்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, அதாவது வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் வந்து கால் சைடு ஐவி இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து மேலே போகும், டேரெக்டாக போய் காலை பை பண்ணிங்கன்னா அடி வாங்கிடுவீங்க. அப்போ டேபிளை பார்க்காம சினாரியோவை பார்க்காம அங்கே போனீங்கன்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் பார்க்கணும். சினாரியோ எப்படி இருக்குது, டேபிள் எப்படி இருக்குது, ஐவி எப்படி இருக்குது, ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் என்ன சொல்லுது, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் பார்க்கணும். ஏதோ ஒன்றையும் தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு 2 வீலர் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா வெறும் பெட்ரோல் இருந்தால் மட்டும் ரன் ஆகுமானா இல்லை. அதுக்கு வண்டியில் காற்று இருக்கணும், இன்ஜினில் கரெக்டான எல்லா பார்ட்ஸும் சரியாக இருக்கணும் இல்லையா. அப்போ எல்லாமே கம்பைண்டாக இருந்தால் தான் அங்கே வேலை செய்யும். சிம்பிளாக ஒரு விஷயம், ஒரு காரோ ஒரு ஃபேனோ ஏதோ ஒன்று ரன் ஆகணும்னா எல்லாம் கம்பைண்டாக இருக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு அங்கே முடிவு பண்ண முடியாது. அது மாதிரி ஐவி பார்க்குறீங்கன்னா ஐவியை மட்டும் வச்சு பார்க்காதீங்க, டேபிள் பார்க்குறீங்கன்னா டேபிளில் மட்டும் வச்சு பார்க்காதீங்க. சினாரியோ பாருங்கள், ஐவி பாருங்கள், நேற்றுக்கு எந்த மாதிரி முடிச்சிருக்காங்க, இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகிருக்காங்க, ஒரு ஆப்ஷனில் எவ்வளோ தூரம் ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்போ கொடுக்கப்பட்ட ப்ரீமியத்துக்கு அகைன் திருப்பி கொடுக்கப்படணுமா அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தா தான் உங்களால் புரிக்க முடியும். அப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டைம் எடுக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் அதை நீங்கள் ஒரு ஃபாஸ்ட்டான அனாலிசிஸில் கொண்டு வரும்போது கரெக்டான நேரத்தில் சரியான ட்ரேடை மட்டும் எடுத்துகிட்டு தவறான ட்ரேடை நீங்கள் விட ஆரம்பிச்சு, தவறான ட்ரேடை விட்டு சரியான ட்ரேடை மட்டும் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ட்ரேட் இருக்கிற மாதிரி இருக்குது. கஜ நிறைய ட்ரேட் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்குறவங்க பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ தொடர்ச்சியாக கொஞ்சம் மந்த்லி எக்ஸ்பைரி ஒரு மாதிரி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்டு, கொஞ்சம் பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் மாற்றி இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி மீன் அந்த வார் சுச்சுவேஷன்ஸ்குள்ளே இருக்கனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.